ஹலோ ஹஸ்பண்ட் கொஞ்சம் அர்லியாகவே கிளம்பணும்னு சொன்னதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஓட்ஸ் பவுல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோட மார்னிங் ட்ரிங்க்குக்கு பீட்ரூட், கேரட், கியூக்கம்பர், கொஞ்சமாக புதினா சேர்த்து டீடாக்ஸ் ஸ்மூதி தான் ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் லஞ்சுக்கான வேலைகள் பார்த்துருந்தேன். சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் சோக் பண்ணிவிட்டு பச்சரிசி ஊற வச்சுட்டேன். அண்ட் மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், ஷாஹி ஜீரா சேர்த்துக்கிட்டேன். நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா விழுந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டேன். கூடவே மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா சோக் பண்ணி வச்சிருந்த சோயா சங்க்ஸை பிரிஞ்சு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கணக்கில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். புதினா தலையும் சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது ஊற வச்சிருந்த பச்சரிசி ஆட் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 2 விசில் விட்டுருந்தேன். நல்ல ஒரு மைல்டான ஸ்பைசினஸோட சோயா சங்க்ஸ் புலாவ் பச்சரிசியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.